அத்தியாயம் 2. யானை பாலம். இதுவரைக்கும் காஞ்சியை கைப்பற்ற முடியாத புலிகேசி தன்னோட சைனியத்துக்கு உணவு கேட்கறதுக்காக 1,00,000 படை வீரர்களை கூட்டிட்டு பாண்டிய மன்னனை பாக்குறதுக்காக வராரு. புலிகேசி வர்றதுக்குள்ள நம்ம பாண்டிய மன்னனை பாத்திரலாம். அந்த வருஷத்துல ஆனி மாச கடைசியில காவேரியிலையும் கொள்ளிடத்திலையும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. அந்த நதியினுடைய 2 கரையவும் தொட்டு தண்ணீர் வேகமா போயிட்டு இருக்கு. கொள்ளிடத்துக்கு அந்த கரையில சேந்தன் ஜெயந்தவர்ம பாண்டியன் தன்னோட சைனியத்தோட தங்கி பாசறை அமைச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கூட கொடும்பாளூர் மாதவ களப்பாளனும் சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசன் இளஞ்சேரலாதனும் தங்கி இருக்கிறாங்க. பாண்டிய மன்னனுக்கு தன்னோட தங்கச்சிய மாமல்லர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால பயங்கர கோபம். இதனால வாதாபி புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்த கொஞ்ச நாள்லயே பாண்டிய மன்னன் தன்னோட சிறு சைனியத்தை கூட்டிட்டு காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல வந்து தன்னோட பாசறையை அமைச்சு உட்கார்ந்துருக்கிறார். இவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடும்பாளூர் மாதவ களப்பாளனும் சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசன் இளஞ்சேரலாதனும் தன்னோட சிறு சிறு படைய பாண்டிய மன்னனுக்கு கொடுத்து உதவுறாங்க. அந்த சமயத்துல தெற்கே இருக்கக்கூடிய தமிழ் மன்னர்கள் எல்லோருமே இந்த பல்லவ ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர் பார்த்திப சோழன். பார்த்திப சோழன் பல்லவ ஆதிக்கத்தை வெறுத்தவர் தான். ஆனாலும் கூட வடநாட்டில இருந்து வந்த ஒருத்தர் கூட கை கோர்ப்பதற்கோ அவங்களோட தயவை நாடுறதுக்கோ இந்த பார்த்திப சோழனுக்கு மனசு வரல. அதனால பார்த்திப சோழன் இந்த போர்ல கலந்துக்கல. பாண்டிய மன்னனுக்கோ கொள்ளிடக்கரையில வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரே கோபமும் எரிச்சலுமா இருக்கான். இதே நேரத்துல காஞ்சி நகர் முற்றுகையும் நெடுங்காலம் நீடிச்சதுல வாதாபி சக்கரவர்த்தி மேல அவனுக்கு இருந்த மரியாதை என்ன ஆயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி இந்த வாதாபி புலிகேசி, இவருக்கே காஞ்சி கோட்டையை பிடிக்கிறதுக்கு இத்தனை மாச காலம் ஆகுதே அப்படின்னு நினைக்கிற பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தி மேல இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சதுனால கொள்ளிடத்துக்கு அந்த கரைக்கு புலிகேசி வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாண்டிய மன்னன் அவரை போய் பார்க்கல. கொள்ளிடத்துல வெள்ளம் அதிகமா இருக்கிறதுனால என்னோட படைகளை கூட்டிட்டு அங்க வர முடியல, அதுக்கு போதுமான படகு வசதிகள் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை மட்டும் புலிகேசிக்கு அனுப்புறாப்புல. பாண்டிய மன்னன் கொடுத்த ஓலைக்கு மறு ஓலை அனுப்புறாரு புலிகேசி. அந்த ஓலையில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த கொள்ளிடத்துக்கு பாலம் கட்டி கடந்து நதியின் தென்கரைக்கு வந்து நானே உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை அனுப்புறாரு. இதை பாக்குற பாண்டிய மன்னனுக்கு கொள்ளிடத்துக்காவது பாலம் கட்டுறதாவது இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம வடிவேலு சொல்லுவாரு இல்ல, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு அப்படின்பாருல, அந்த மாதிரி நம்ம பாண்டிய மன்னனும் யோசிக்கிறாப்புல. ஆனா மறுநாள் பாண்டிய மன்னன் தான் தண்டி இறங்கிய இடத்துல இருந்து கொள்ளிட நதியை நோக்கி பாக்குறாரு. அங்க ஒரு அதிசய காட்சி தென்படுகிறது. அப்படி என்ன அதிசயத்தை பார்த்து மலைச்சு போய் நிக்கிறாரு நம்ம பாண்டிய மன்னன். கொள்ளிடத்துக்கு உண்மையாகவே பாலம் போட்டிருக்காரு புலிகேசி. சாதாரண பாலம் இல்லைங்க. எப்படி பாலம் போட்டிருக்கிறாருன்னா, அவர் இறங்கின இடத்துல இருந்து இந்த கொள்ளிடத்தின் கரை வரைக்கும் ஒவ்வொரு யானையவா வரிசையா நிக்க வச்சிருக்கிறாரு. அந்த யானைகளுக்கு மேல ஒரு பெரிய பலகையை போட்டு யானை பாலம் அமைச்சிருக்கிறாருங்க புலிகேசி. எவ்வளவு அறிவு கூர்மையோடு செயல்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு பாலத்தை அமைக்க முடியும். அந்த பாலத்துல தன்னோட சைனியத்தோட அவ்வளவு கம்பீரமா நடந்து வாராரு புலிகேசி. இந்த மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்வை பாக்குற பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தி மேல குறைஞ்ச மரியாதை பன்மடங்கு அதிகமாகுதுங்க. அந்த யானை பாலத்தை கடந்து வரக்கூடிய புலிகேசியையும் அவனுடைய பரிவாரங்களையும் இந்த பாண்டிய மன்னனும் மற்ற 2 குறுநில மன்னர்களும் சேர்ந்து ராஜ உபச்சாரத்தோட அவங்க எல்லாரையும் வரவேற்கிறாங்க. பேரரசர்கள் 2 பேருமே 3 நாளா இந்த ராஜ்ய விவகாரங்களை பத்தி பேசுறாங்க. பல்லவர்களுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுல 2 பேருக்கும் மனசு ஒத்துமை அப்படி ஒத்து போகுது. இதனால பல்லவ வம்சத்தை அடியோட அழிச்சு காஞ்சி நகர் வரைக்கும் பாண்டிய ராஜ்யத்து கூடயும் காஞ்சிக்கு வடக்கே உள்ள பகுதியை சளுக்க சாம்ராஜ்யத்துடனும் சேர்த்துறணும் அப்படின்னு அவங்க ஒரே மனசா முடிவு பண்றாங்க. உடனே பாண்டிய மன்னன் தன்னோட சைனியத்தோட வாதாபி புலிகேசியோடயே காஞ்சிக்கு வர்றதா சொல்றாரு. உடனே புலிகேசி சொல்றாரு, இல்ல காஞ்சியை கைப்பற்றக்கூடிய கௌரவம் எனக்கு மட்டும்தான். நாளைக்கு பாண்டிய மன்னன் சேர்ந்ததுனாலதான் வாதாபி சக்கரவர்த்தியால காஞ்சியை கைப்பற்ற முடிஞ்சதுங்கிற பேரு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். காஞ்சியை அடிபணிய வைக்கிறது என்னோட பொறுப்பு மட்டும்தான். நான் எந்த நிமிஷம் காஞ்சியை அடிபணிய வைக்கிறேனோ அந்த நிமிஷம் நீங்க இங்க இருந்து கிளம்பி காஞ்சிக்கு வந்துடுங்க
அது வரைக்கும் என்னோட சைனியத்துக்கு உணவு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு புலிகேசி பாண்டிய மன்னன் கிட்ட கேக்குறாரு. புலிகேசி கேக்குற இந்த உதவிய பாண்டிய மன்னன் ஏத்துக்கிட்டு தன்னோட சைனியத்துக்காக சேர்த்து வச்சிருந்த உணவுப் பொருட்கள் அத்தனையவும் சளுக்க படைகளுக்கு கொடுத்து உதவுவதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒருவர் இருவர் ஆகலாம், இருவர் பலரும் ஆகலாம். காஞ்சியை உடைக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?